லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 41ஆவது வசனம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். அப்போ இங்க தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் தெரியுமா? நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்து உதவி செய்யக்கூடியவர். அவர் எதிர்பார்க்கிறார், என் பிள்ளை எப்போ கேட்கணும், ஆசீர்வதிக்கணும். அது உலக பிரகாரமும் சரி, சரீர பிரகாரமும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமும் சரி, சகல ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அங்கே ஈசாக்குடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்படும். தடை வருது, அந்த தடை வந்த பிறகு தடையை நீக்கி போட்டு ஆசீர்வதிக்கிறார். வாசிங்கள். பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி, பாருங்க, தேவன் ஆசீர்வதி, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறார். அதே குருடனை பார்த்து இப்போ உங்களை பார்த்து கேட்க, அதிகாலையிலே நீ என்ன தேடுற என் மகனே, என் மகளே, 3 மணிக்கு எழும்புற, 2 மணிக்கு எழும்புற, 4 மணிக்கு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறேன். ஏசப்பா, நான் என்னென்ன விதத்தில் தரித்திரமாக இருக்கேன், கடன் பிரச்சனை என்னை விட்டு மாறவே இல்லை, என் பிள்ளைங்களுக்கு சும்மா நோய் வேய் தான், என் பையன் எப்பெல்லாம் பைக்கில் போகிறான்னு தட்டு மட்டும் தான் வருது, என் வீட்டுக்காரர் எப்பெல்லாம் போனாரோ ஒரு நாள் வேலை பார்க்க 2 நாள் வீட்டில் வந்து இருக்கிறார், சுகம் இல்லாமல் வருது, இப்படியெல்லாம் இருக்காண்டவர் விடுவியும். இங்கே எப்படி 2 கிணறு தோன்றாங்க. ஒரு கிணறு தோன்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா பாலைவனம் வனாந்தரம், அந்த இடங்களில் கிணறு தோன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் 2 கிணறு தோண்டின பிறகு வந்து எடுத்துட்டாங்க. 3வது ஒரு கிணறு தோன்றாங்க, அங்கே என்ன, யாருமே சண்டைக்கு வர்றதுக்கு இல்லை. அப்போ சொல்றாரு, தேவன் என் கூட இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், நெருக்கடி வரலாம். ஆனால் அந்த தேவன் அதையே அப்படியே கொண்டு போக மாட்டார், அதை உடைத்து தடைகளை நீக்கி உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அங்கே ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதிச்சார். தேவனுடைய ஜனங்கள் தரித்திரம் கிடையாது. 90% 95% மக்கள் சபைக்கு வரக்கூடிய எல்லாம் கடத்தில் கிடக்குற. காரணம் என்ன? சாபம். தேவனை விட்டு வாழ்றீங்க. தேவன் சகல காரியத்தில் ஆசீர்வதிப்பாருங்க, விசுவாசம் கிடையாது. ஏன் ஆசீர்வாதம் கிடையாது தெரியுமா? பாவம் போல தேவனை தேடுறது கிடையாது, தேவனுக்கு பிரியமா வாழக்கூடிய வாழ்க்கையும் கிடையாது. தேவனுக்கு கொடுக்கறது கொடுக்கவும் மாட்டீங்க, அதான் தரித்திரமும் சகலம். உங்களுக்கு தெரியல, நம்முடைய தேவன் சர்வவல்லமுள்ள தேவன், அவர் சகல காரியத்தை ஆசீர்வதிக்கிறவர். ஆனா அந்த தேவன் யாரை ஆசீர்வதிப்பார்? அவர் கீழ்ப்படுகிற ஜனங்களை. வாசிங்கள். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களில் ஆசீர்வதித்து வந்தார். அப்ப என்ன அர்த்தம்? சரீர பிரகாரமா மட்டும் இல்லை, ஆவிக்குரிய பிரகாரம் மட்டும் இல்லை, உங்களுடைய தொழில், உங்களுக்கு இருக்கக்கூடியதான அது விளைநிலங்கள், ரப்பர் ஆனாலும் சரி தான், வேலை கிருஷி நிலங்கள் ஆனாலும் சரி தான், வேற விளைச்சல் ஆனாலும் சரி தான், இல்லை ஆடு மந்தைகள் ஆனாலும் சரி தான், பசு மாடுகள் ஆனாலும் சரி தான், கோழிகள் ஆனாலும் சரி தான், தெரியல, அதிகாலை நான் ஆண்டவரை தேடணும், அவருக்கு பிரியமில்லாதெல்லாம் நீங்கள் விட்டு பாருங்க, சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பார். தெளிவா இருக்கு. ஆபிரகாமை எப்படி ஆசீர்வாதம்? சகல காரியத்திலும். சகல, ஏன் நமக்குள்ள உள்ளதான ஒவ்வொரு பொருளை சுற்றிலும், ஒவ்வொரு மிருக ஜீவராசிகளை சுற்றிலும் தேவ பிரச்சனை இருக்கும். அவர் பாதுகாப்பார். அந்த விஷ ஜந்துகள் வராமல், பொருளாத வியாதியில் வராமல், இல்லை வேற ஏதாவது ஒரு விதத்தில் கொடூரமாக அடிக்கப்பட்டு சாவுடைய நிலைமையில் வராமல் அவர் பாதுகாப்பார்.